செல்வங்களே! நான் கனிமொழி. பற்றி இந்த பாடத்தில் இயற்கணிதம் நாங்கள் ஜோடி என்ற தலைப்பை ஆராய்ந்தோம். நேரியல் சமன்பாடுகள் மாறிகளாக வரைகலை முறையில் கவனம் செலுத்துதல் சமன்பாடுகளை தீர்ப்பதற்காக என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். நேரியல் சமன்பாடுகளின் அடிப்படைகள் அங்கு வரைகலை பிரதிநிதித்துவம் மற்றும் எப்படி அவற்றின் தீர்வுகளை தீர்மானிக்கவும். இந்த பாடம் பல்வேறு வகைகளையும் உள்ளடக்கியது, தீர்வுகள் மற்றும் வழங்குகிறது. பயிற்சி செய்ய எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயிற்சிகள், வரைகலை தீர்க்கும் நுட்பங்கள். இந்த அமர்வை முடித்த பிறகு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றல் விளைவுகளை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வை முடித்த பிறகு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். 2 மாறிகளில் ஜோடி நேரியல் சமன்பாடுகளுக்கான வரைபடத்தில் உள்ள புள்ளிகள் x மற்றும் y மதிப்புகளை கணிக்க சமன்பாட்டை பயன்படுத்தவும். ஒன்று தெரிந்த மற்றொன்று தெரியாத 2 மாறிகளை பயன்படுத்தி பல்வேறு சிக்கல்களை தீர்க்க முடியும். முக்கிய வார்த்தைகள்: நேரியல் சமன்பாடுகள், மாறிகள், வரைகலை முறை, இணையான கோடுகள், தற்செயல் வரிகள், வெட்டும் கோடுகள். நம் முந்தைய வகுப்பில் ஒரு மாறியல் நேரியல் சமன்பாடு, 2 மாறிகளில் நேரியல் சமன்பாடு பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த அமர்வில் 2 மாறிகளில் உள்ள ஜோடி நேரியல் சமன்பாடு பற்றி அறிந்து கொள்வோம். முந்தைய வகுப்புகளில் இருந்து சில விஷயங்களை நினைவு கூர்வோம். ஒரு சமன்பாடு ax கூட்டல் by கூட்டல் c ஈடு 0 வடிவில் எழுதப்பட்டால் 2 மாறிகளில் நேரியல் சமன்பாடு என்று கூறப்படுகிறது. a, b மற்றும் c ஆகியவை உண்மையான எண்கள் மற்றும் x மற்றும் y, அதாவது a மற்றும் b ஆகியவற்றின் குணங்கள் முறையே 0க்கு சமமாக இருக்காது. நேரியல் சமன்பாடு. நேரியல் சமன்பாடு என்பது நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும். இது ax கூட்டல் by கூட்டல் c ஈடு 0 வடிவத்தில் உள்ளது. இதில் a, b மற்றும் c ஆகியவை உண்மையான எண்கள். a சமனிலி 0 மற்றும் b சமனிலி 0 x மற்றும் y 2 மாறிகள் ஆகும். இங்கே a மற்றும் b ஆகியவை குணகங்கள் மற்றும் c சமன்பாட்டின் மாறிலி. 6x கூட்டல் 4y ஈடு 36. மேலே உள்ள சமன்பாட்டில் x மற்றும் y ஆகிய 2 மாறிகள் உள்ளன. வரைபட ரீதியாக இந்த சமன்பாட்டை மாறிகளை 0க்கு மாற்றுவதன் மூலம் குறிப்பிடலாம். y ஈடு 0 இருக்கும்போது x-இன் மதிப்பு 6x கூட்டல் 4 அடைப்புக்குறிக்குள் 0 ஈடு 36. x ஈடு 36 கீழ்க்கோடு 6 ஈடு 6 மற்றும் x ஈடு 0 இருக்கும்போது y-இன் மதிப்பு 6 அடைப்புக்குறிக்குள் 0 கூட்டல் 4y ஈடு 36. y ஈடு 9.
நேரியல் சமன்பாடுகளின் ஜோடி இரண்டு ஒரே மாதிரியான மாறிகளைக் கொண்ட இரண்டு நேரியல் சமன்பாடுகள் இரண்டு மாறிகளில் உள்ள ஜோடி நேரியல் சமன்பாடுகள் எனப்படும். A கீழ் இலக்க 1 x கூட்டல் b கீழ் இலக்க 1 y கூட்டல் c கீழ் இலக்க 1 ஈடு 0. A கீழ் இலக்க 2 x கூட்டல் b கீழ் இலக்க 2 y கூட்டல் c கீழ் இலக்க 2 ஈடு 0. வரைகலை முறையை பயன்படுத்தி ஜோடி நேரியல் சமன்பாடுகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பார்ப்போம். ஒரு ஜோடி நேரியல் சமன்பாட்டின் தீர்வை கண்டறிய வரைகலை முறை. இரண்டு மாறிகளில் ஒரு ஜோடி நேரியல் சமன்பாடுகளின் கோடுகளின் நடத்தை மற்றும் அவற்றின் இருப்பு ஆகியவை பின்வருமாறு இருக்கும். இரண்டு கோடுகள் ஒன்றையொன்று ஒரே ஒரு புள்ளியில் வெட்டும் போது ஒரே ஒரு தீர்வு உள்ளது என்று முடிவு செய்கிறோம். இரண்டு மாறிகளில் இந்த ஜோடி நேரியல் சமன்பாட்டிற்கு ஒரு தனித்துவமான தீர்வு உள்ளது என்று அர்த்தம். இந்த வகை ஜோடி நேரியல் சமன்பாடு சீரான ஜோடி நேரியல் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு கோடுகள் தற்செயலாக இருந்தால் நேரியல் சமன்பாட்டின் ஜோடி எண்ணற்ற தீர்வுகளை கொண்டிருக்கும் என்று நாம் கூறலாம். இந்த வகை ஜோடி நேரியல் சமன்பாடுகளை சீரற்ற ஜோடி நேரியல் சமன்பாடுகள் என்று அழைக்கலாம். இரண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால், அதாவது அவை சந்திக்கவில்லை என்றால், இரண்டு நேரியல் சமன்பாடுகளுக்கும் பொதுவான தீர்வு இருக்காது என்று நாம் கூறலாம். நேரியல் சமன்பாட்டின் இந்த வகை ஜோடி நேரியல் சமன்பாட்டின் சார்பு ஜோடி என்று அழைக்கப்படும். कक्षा 9 तक हमने पढ़ा है कि माध्यिका कैसे ज्ञात करें। समूहीकृत डेटा के लिए इस सत्र में हम अध्ययन करेंगे कि माध्यिका कैसे ज्ञात करें। इन समूहीकृत डेटा के लिए समूहीकृत रूप में दिए गए अवलोकन के लिए माध्यिका ज्ञात करना असंभव है। कि माध्यिका कैसे ज्ञात இரண்டு மாறிகளில் ஒரு ஜோடி நேரியல் சமன்பாடுகளை கருத்தில் கொள்வோம். x கழித்தல் 3y ஈடு 0 மற்றும் 4x கூட்டல் 6y கழித்தல் 24 ஈடு 0. சமன்பாட்டின் குணாகத்தை குறிக்கவும். சமன்பாடு சரியாக ஒரு தீர்வு உள்ளது. x கழித்தல் 3y ஈடு 0. 4x கூட்டல் 6y கழித்தல் 24 ஈடு 0. ஈட்டம் 1 கீழ்க்கோடு 4 அணிக்கோவை கழித்தல் 3 கீழ்க்கோடு 6 0 கீழ்க்கோடு கழித்தல் 24, அதாவது a கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு a கீழ் இலக்கம் 2 சமநிலை b கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு b கீழ் இலக்கம் 2. இரண்டாவது சமன்பாடு. மற்றொரு ஜோடி நேரியல் சமன்பாடுகளை கருத்தில் கொள்வோம். 3x கூட்டல் 4y கழித்தல் 8 ஈடு 0 மற்றும் 6x கூட்டல் 8y கழித்தல் 16 ஈடு 0. சமன்பாட்டின் குணகத்தை குறிக்கவும். 3x கூட்டல் 4y கழித்தல் 8 ஈடு 0 மற்றும் 6x கூட்டல் 8y கழித்தல் 16 ஈடு 0. 3x கீழ்க்கோடு 6x அணிக்கோவை 4 கீழ்க்கோடு 8 கழித்தல் 8 கீழ்க்கோடு கழித்தல் 16 a கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு a கீழ் இலக்கம் 2 ஈடு b கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு b கீழ் இலக்கம் 2 ஈடு c கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு c கீழ் இலக்கம் 2. அவை தற்செயலான கோடுகள் மற்றும் எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன.
மூன்றாவது சமன்பாடு. இரண்டு மாறிகளில் உள்ள மற்றொரு ஜோடி நேரியல் சமன்பாடுகளை கருத்தில் கொள்வோம். எக்ஸ் கூட்டல் 3y கழித்தல் 6 ஈடு 0 மற்றும் 3x கூட்டல் 9y கழித்தல் 24 ஈடு 0. A கீழ் இலக்கம் 1, B கீழ் இலக்கம் 1, C கீழ் இலக்கம் 1 மற்றும் A கீழ் இலக்கம் 2, B கீழ் இலக்கம் 2, C கீழ் இலக்கம் 2 சமன்பாட்டின் குணகத்தை குறிக்கின்றன. ஈட்டம் A கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு A கீழ் இலக்கம் 2 ஈடு B கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு B கீழ் இலக்கம் 2 சமநிலை C கீழ் இலக்கம் 1 கீழ்க்கோடு C கீழ் இலக்கம் 2. அவை இணையான கோடுகளை குறிக்கின்றன மற்றும் தீர்வு இல்லை. எடுத்துக்காட்டு 2. நேரியல் சமன்பாடுகளின் ஜோடிக்கு தீர்வு இல்லை. தனித்துவமான தீர்வு அல்லது எண்ணற்ற பல தீர்வுகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். 2x கூட்டல் 5y ஈடு 20 மற்றும் 3x கூட்டல் 6y ஈடு 12. தீர்வு 2x கூட்டல் 5y ஈடு 20, 3x கூட்டல் 6y ஈடு 12, 2x கூட்டல் 5y ஈடு 20. x 0 10 y 4 0. மூன்று எக்ஸ் கூட்டல் 6y ஈடு 12. x 0 10 y 2 0. நேரியல் சமன்பாடுகளின் ஜோடி இணையான கோடுகளாக இருப்பதால் தீர்வு இல்லை. எடுத்துக்காட்டு 3. ஒரு நேரியல் ஜோடி சமன்பாடுகளை உருவாக்கி வரைகலை முறையில் தீர்க்கவும். 10ஆம் வகுப்பில் 6 மாணவர்கள் உள்ளனர். மேலும் ஆண்களின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு பெண்களின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு சேர்க்கப்பட்டது 15. தீர்வு பெண்களின் எண்ணிக்கை y ஆக இருக்கட்டும். சிறுவர்களின் எண்ணிக்கை x. கொடுக்கப்பட்டது x கூட்டல் y ஈடு 6. தொடர்புள்ளிகள் அடைப்புக்குறிக்குள் 1 மற்றும் 2x கூட்டல் 3y ஈடு 15. தொடர்புள்ளிகள் அடைப்புக்குறிக்குள் 2. சமன்பாடு அடைப்புக்குறி 1க்கான அட்டவணை மதிப்புகள் x 0 1 y 6 5. சமன்பாடு அடைப்புக்குறிக்குள் 2க்கான அட்டவணை மதிப்புகள் x 0 3 y 5 3. எனவே வரைபடம் இப்படி இருக்கும். வரைபடத்தில் உள்ள கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன. நேரியல் சமன்பாடுகளின் ஜோடி ஒரே ஒரு தீர்வை கொண்டுள்ளது. அடைப்புக்குறிக்குள் 3 மற்றும் 3 இது வெட்டும் புள்ளியாகும். தீர்வு நிலையானது மற்றும் சுயாதீனமானது. அமர்வின் முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்த்து அமர்வை முடிப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெட்டும் கோடுகள்
நாம் தனித்துவமான தீர்வை பெறுகிறோம், அதாவது நிலையான மற்றும் சுயேச்சை. இணையான கோடுகளுக்கு நமக்கு எந்த தீர்வும் இல்லை, அதாவது சீரற்ற மற்றும் சுயேச்சை. தற்செயல் வரிகளுக்கு நாம் பெறுகிறோம் எல்லையற்ற எண்ணிக்கை தீர்வுகள், அதாவது நிலையான மற்றும் சார்ந்தவை.